என்ன பண்றான்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஏய் என்ன பண்ற? காலையில வீடியோ எடுத்துட்டு சும்மாதான். என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க தோசை. ஏ காலையில சண்டே நம்ம வீட்ல சிக்கன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பர், வேற லெவல். ஓகே, சிக்கன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சிக்கன் குழம்பு, அதுவும் நானே அரைச்ச மாவு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்திருக்கு. சூப்பர். அப்புறம் எங்க போலாம்? சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து எங்க உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறோம். ஓகே, ரெடிஸ் கிளம்பிடுவோம். அவங்க வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நேரா நாங்க ரெடின்ஸ் போறோம். ஆமா, அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ ஒரு 4 to 5 months பேக்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. சரி, அப்படியே அவங்களையும் போய் காமிச்சிருவோம், வீடியோல காமிச்சிருவோம். ஆமா கண்டிப்பா. அவங்க ஃபர்ஸ்ட்ல நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்களுக்கு லெக் பெயின் ஜாஸ்தியா இருக்கனால அவங்களால நின்னு சமைக்க முடியல. சோ அதனால இப்ப நான் தோசை பாரு இப்படி தானே வந்து பாரு. ஆஹா, என்ன ஒரு அதிசயம். இங்க பாருங்க, நானே அரைச்சேங்க மாவு. இன்னொரு வாட்டி இதே மாதிரி முருவலா அப்படியே தோசை கல்லுல ஒட்டாம அப்படி வருது பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது கூட நான் தான் சுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி மெலிசா தோசை இப்படி வரணும்னா அதுக்கு மாவு அரைச்சு காட்டுனா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் அரைச்சு காட்டுறேன் என்னென்ன போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சரிங்களா? சோ இப்ப நாங்க தோசையை சாப்பிட்டுட்டு நேரா எங்க போறோம்? ரெடிஸ் தான் போறோம். ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த மனிஷா பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ அப்படியே செஞ்சுட்டே இரு. இந்த தோசையை காமிச்சிட்டு வெயிட் பண்ணு. ஓகே, நல்லா ப்ரௌனா இருக்கு. பாரு எவ்வளவு சூப்பரா வருது பாரு, ஹோட்டல் தோசை மாதிரி. காலையில பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, சரி அப்படியே வை, நான் மனிஷா பாத்துட்டு சாப்பிடுறேன். பாருங்க குட்டி பொண்ணு என்ன பண்றா பாருங்க. ஏய் மனிஷ் குட்டி, என்ன பண்ற? நீ சூப்பரா கிடைச்சலாம். என்ன இது? சிவலிங்கம். சிவலிங்கம் செம்ம. இது ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஸ்கூல் ப்ராஜெக்டா இது? சோஷியல் சயின்ஸ்ல. ஓ சூப்பர். சேவ் அவர் எர்த். சேவ் அவர் எர்த். ஓ செம்மடா செல்லம். ஓகே, நீ சாப்பிட்டுட்டு ரெடியா பாட்டியை பார்க்க கிளம்பலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில செடிக்கு தண்ணி ஊற்ற போயிருக்காங்க. இங்க பாருங்க, அதுக்குள்ளேயும் என்னோட கருப்பு பையன், இவன் தான் என்னோட கருப்பு பையன். இவன் வந்து வண்டு, குட்டி வண்டு என்ன பண்றா பாப்போம். எங்க போனாலும் வீடியோ வைக்கணும்ன்ற என்ன பண்ற? கேட்டான பையன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப லேட்டு சண்டேல, அதனால நான் தூங்கிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெயில் வந்துச்சா கொஞ்சம் வதங்கி போன மாதிரி ஆயிடுச்சு, வாடிச்சு லைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் என்னோட நான் தோட்டத்துல வச்சிருக்க செடி. பாருங்க முருங்கை செடி பாருங்க எவ்வளவு ஹைட் ஆயிடுச்சு. நாங்க ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்போம். என்ன காட்டு ஷார்ட்ஸ்ல நாங்க காமிச்சிருப்போம். இது பாருங்க, கொம்பு நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது எவ்வளவு இலையெல்லாம் வந்துச்சு பாருங்க. இது வந்து முல்லை செடி. இது வந்து முல்லை செடி, கனகாமரம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாரு. ரோஸ் கட்டு நிறைய மொட்டு வச்சிருக்கு பாருங்க. இங்க கூட ஒரு ரோஸ் இருக்கு. இதோ ஒரு ரோஸ் இருக்கு. செம்பருத்தி, கொய்யா செடி, ஜாதி பூ கட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருவாச்சி மொட்டு வச்சிருக்கு. இப்பதான் இந்த பூ அது வந்துருக்கு. இது கற்பூரவள்ளி. இந்த செடி எல்லாம் பாத்தீங்கன்னா மூலிகை செடி மாதிரி, சளி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். இது என்ன செடினே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒண்ணு போட்டு விட்டேன், அது முளைச்சு வருது. என்ன செடினே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இங்க பாருங்க மல்லி, இங்க பாருங்க ரோஜா. எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து ஒரே தொட்டியில போட்டுருவேன். அது பாட்டு வளரட்டோன்ட்டு எது கிடைக்குதோ தூக்கி இதுக்கு பாருங்க. ஒரே தொட்டியில முருங்கைக்கீரை, மருதாணி,
முல்லை பாருங்க, முல்லை செடி, முல்லை எல்லாத்தையும் தூக்கி ஒரே இதுலயே போட்டு வச்சிருக்கேன். இன்னும் அங்க கூட இருக்கு செடி, அந்த பக்கம் கூட வச்சிருக்கு. எங்க வீட்டு மாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தோட்டம் மாதிரிதான், மாடி தோட்டம்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. எலுமிச்சை செடி, எலுமிச்சை செடி, செம்பருத்தி, பெரண்டை வந்து வெட்டி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டுக்கு, பெரண்டை வெட்டி கொடுத்துட்டேன். இது வந்து பெரண்டை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன் செடி மாடியில. இங்க இருந்து காட்டு, எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி கிளம்பலாமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்குன்னு பார்த்து, இவ்வளவு வெயில் அடிக்குது. ஆமா ஆமா, சரி கத்துறாங்க. இங்க பாருங்க, காந்தா குடிக்குது, எதுக்கு வரணும்? அவ்வளவுதான், அப்போ கிளம்பலாம் நம்ம. ஓகே சரி, மறுபடியும் வீடியோ தூக்கின்னு வந்துடாத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். அவ்வளவுதான், நாங்க கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு என்னோட மாமியார் உங்ககிட்ட பேசுவாங்க. ரொம்ப நாளா நீங்க வந்து அம்மா எங்கன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. இன்னைக்கு நாங்க போய் அவங்கள வீடியோ எடுக்கிறோம், அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க. பாருங்க என் பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா. ஹாய் சொல்லு. எங்க போறோம் நிஷா? பாட்டிட்டு போறோம். அதே மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுவேன், அவங்களுக்கு கூட காமிக்கிறேன், அவங்க ஹாய் சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியா விளையாடுவாங்க. போனா நான் விளையாடுறதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரி ஓகே. சரி ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க போலாம். பாய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போற நேரத்துல சோமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐஸ்கிரீம் வேணுமா அவளுக்கு. மனிஷ் என்னாச்சு? டாடி ரொம்ப வெயிலா இருக்கு டாடி, வாங்க டாடி ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஐஸ்கிரீமா? சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிடலாமா? ஓகே சரி வா, நம்ம ரெடி போலாம். சரி வாங்கிட்டு வந்துறீங்களா 2 பேரும்? வாங்கிட்டு உங்களுக்கு சார். தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். நிஷா ஜாலியா, ஹாப்பியா? போ. உனக்கு என்ன ஃபிளேவர்? பட்டர்ஸ்காட்ச். பட்டர்ஸ்காட்சா? புதுசா இருக்குல்ல, சாப்பிடுவ நீ? எப்பவுமே சாக்லேட் தானே சாப்பிடுவ? அது கொஞ்சம் எனக்கு பட்டர்ஸ்காட்ச் போனா இது இருக்காது, வெனிலாவும் சாக்லேட் மட்டும் தான் இருக்கும். இப்ப அது இருக்குல்ல, அதான் வாங்கிட்டேன். சரி ஓகே, போ மோடி போ. மனிஷ் இங்க பாருங்க. காலையில நீ மஞ்சள் குடிச்சு போன் எடுப்பியா? ஆமா சரி. ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஆமா, நீ என்ன ஃபிளேவர் சாப்பிடுற? வாங்க நானும். காலையில வந்து தோசை சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். மதியானம் லஞ்சுக்கு லீவ் விட்டாச்சு, சண்டே லீவு, அதனால சமைக்கிறது இல்ல. சண்டே எதுவும் சமைக்கல. பாருங்க நானும். ரொம்ப வசி. சூப்பர், எனக்கும் சாக்லேட். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். ஓகே, நாங்க போய் பேசலாம். நீங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறதுக்குள்ளயும் இந்த பசங்களுக்கு பசி வந்துச்சு, அதனால சரி அப்படியே பாலை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, அங்க போய் போனீங்களா, பசிக்கும்ல, நம்ம போயிட்டு வரக்கூடாது. ஆமா அதான் சரி பாலெல்லாம் குடிச்சிட்டு யாருக்காச்சும் பூனை வேணும்னாலும் அடாப்ஷன் பண்ணிக்கலாம், கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆமா, எங்க கிட்ட குட்டி பூனை பாத்தீங்கன்னா 4 இருக்கு, இப்போதைக்கு 4. இந்த பாருங்க, இவதான் அம்மா, வைட்டி பொண்ணு. வைட்டி இங்க பாரு செல்லம், வீடியோல எடுக்கிறா செல்லம். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். வைட்டி ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, லஞ்சுக்கு நாங்க வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு.
அடே காலையில இருந்து வீடியோ எடுத்து பாருங்க மீல்ஸ், சூப்பர் மீல்ஸ். ஆமா ரொம்ப பசி, அதான் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. மனுஷா எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு. லஞ்ச் நான் சமைக்கவே இல்லை. சரி எப்படியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாமேன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க அம்மா வந்துட்டோம். நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அம்மாவை போய் பார்த்தீங்களா, பார்க்க போறீங்களா அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வாரம் வரும். எங்களால் முடிஞ்சப்பெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். அவங்கள வச்சு தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் இந்த தனியாக செப்பரேட்டாக வரும். பாருங்க அம்மா, ஒரு ஹாய் சொல்லிடு உங்கள் வியூவர்ஸ்க்குலாம். ஹாய் வியூவர்ஸ், தேங்க் யூ வெரி மச். ஓகே, அம்மாவோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோவும் அப்படியே கண்டினியூவாக பாருங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ரெட் ஹில்ஸ் போயிட்டு வந்தோம். இப்போ செம்ம டயர்டா இருக்கு. அங்கேயும் சாப்பிட்டுட்டோம். வரும்போது எங்களால வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டோம். ஆக்சுவலி எடுக்கிறதுக்கே மறந்துட்டோம். எடுக்கணும்னு நினைச்சு மறந்துட்டோம். சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆமா, வீட்டுக்கும் வந்துட்டோம். ஆமா, அவ்வளவுதான். இப்படிதான் எங்களோட சண்டே போச்சு. சோ நீங்களும் நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எங்க அம்மாவை பார்த்ததுல ஹாப்பியா இருந்திருக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மறுபடியும் வீடியோல காட்டுறதுக்கு ட்ரை பண்றோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை, குட் நைட். எங்க வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. Bye. பை.